அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, பாரதியாரை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமில நம்ம பார்க்கிறது பாரதியார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியம் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். இவர் வந்து எட்டயபுரத்துல வந்து பிறந்தாரு. காலம் வந்து 1882லேருந்து 1921. பெற்றோருடைய பெயர் சின்னசாமி லக்குமி அம்மையார். மனைவி பெயர் வந்து செல்லம்மாள். பாரதியார் 1893ல 11 வயதுல எட்டயபுரம் மன்னரால பாரதி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றார். ஸோ எத்தனை வயதுல? 11 வயதுல எட்டயபுரம் மன்னரால பாரதிங்கிற பட்டத்தை பெற்றார். ஞானத்தில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கப்படக்கூடிய பட்டம் பாரதி. ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய பட்டம் சரஸ்வதி. ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லத்தாருக்கு பாரதி, துறவிகளுக்கு சரஸ்வதி. பாரதிக்கு மகாகவி பட்டம் அளித்தவர் ராமசாமி ஐயங்கார். பாரதியுடைய ஞான குரு யார் அப்படின்னா நிவேதிதா தேவி. அரசியல் குரு யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். பாரதியார் பாடல்களை முதல்ல மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பரளிசு நெல்லையப்பர். சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசமித்திரன் பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியர் இவர்தான். அப்புறம் சுதேசமித்திரன் பத்திரிகை ஆசிரியர் யாரா இருந்தார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் இருந்தாரு. இவர் உதவி ஆசிரியரா இருந்தார். 1905ல சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு இதழில் தொடங்குறாரு. அவருடைய ஆசிரியர் யாருன்னா பாரதியார் தான். பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் இதழ் தான் இந்த சக்கரவர்த்தினி. 1907ல இந்தியா அப்படிங்கிற வார இதழையும் விஜயா அப்படிங்கிற பத்திரிகையும் ஒரு ஆசிரியரா வேலை பார்த்தார். ஸோ 1907 இந்தியாங்கிறது வார இதழ், விஜயான்றது பத்திரிகை ஆசிரியரா இருந்தார். 1908 கர்மயோகி பாலபாரதிங்கிற ஆங்கில இதழை நடத்தினாரு. பாரதியினுடைய நூல்கள் ஞானரதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, சந்திரிகையின் கதை, தராசு இதெல்லாமே அவருடைய நூல்கள். தமிழில் வந்த முதல் உரையினுடைய நூல் எது அப்படின்னா ஞானரதம். பாரதியுடைய முப்பெரும் காப்பியம் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்களை உடையது. 412 பாடல்களை உடையது. இந்த 5 சருக்கம் என்னென்ன? சூழ்ச்சி, சூதாட்டம், அடிமை, துகிலுறுதல், சபத சருக்கம். மறுபடியும் சொல்லுங்க. சூழ்ச்சி இருக்கு பாருங்க. சூழ்ச்சி, சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சபத சருக்கம். வங்க மொழியில பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை தமிழ்ல மொழிபெயர்த்து பாரதியார். பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து வந்தே மாதரம்ங்கிற பாடலை அவர் வங்க மொழியில எழுதியிருந்தாரு. ஸோ அதை வந்து தமிழ்ல வந்து வந்தே மாதரம் அப்படின்னு இவர் இதை தமிழ்ல வந்து இவர் மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம்னு பக்கிம் சந்திர சட்டர்ஜி வங்க மொழியில் எழுதியிருக்கிறாரு. அதை இவர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. யார் அப்படின்னா பாரதியார். பாரதியார் பகவத்கீதையை 1912ல தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. அவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா புதுக்கவிதையின் தந்தை, விடுதலை கவி, நீடுதில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி. மறுபடியும் சொல்றேன். புதுக்கவிதையின் தந்தை, விடுதலை கவி, நீடுதில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி. தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, நீடுதில் நீக்க பாடி வந்த நிலா, புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவது இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி. பாரதியாருடைய சிறப்புகள் இதெல்லாமே. கவிதையில சுயசரிதை எழுதிய முதல் கவிஞரும் இவர்தான். பாரதியாருடைய புது கவிதையினுடைய முன்னோடி யார் அப்படின்னா வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் தான் வந்து அவருடைய புது கவிதையினுடைய முன்னோடி. பாரதியார் வந்து ஆங்கில கவிஞர் ஷெல்லி மீது ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால அவரை செல்லிதாசன் அப்படின்னு நம்ம அழைச்சிக்கிட்டாரு. முதல்ல கருத்து படங்களை வெளியிட்டவர் பாரதியார் தான். 1982ல பாரதி நூற்றாண்டு விழா உலகமெங்கும் கொண்டாடப்பட்டுச்சு. பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல 1982ல நிறுவப்பட்டுச்சு. பாரதிதாசன் பாரதியாரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாம். இதுல பாருங்க. பைந்தமிழ், தேர்ப்பாகன், அவனொரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, நேடுதியில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, திறம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சொல்றாரு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கோட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. பைந்தமிழ், தேர்ப்பாகன், அவனொரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடுகமலும் கற்பூர சொற்கோ, திறம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய பாடல்கள்ல அடிக்கடி எந்த சொல்லை வந்து கையாண்டுள்ளா அப்படின்னா நம்ம பெரும்பாலும் விடுதலையான உணர்வுகள், புரட்சிகரமான கருத்துக்களை தான் அவர் வந்து அடிக்கடி வந்து அவருடைய இதுல வந்து சொல்லியிருப்பாரு. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் தான்.
பாடியவர் அவர்தான். சரிங்களா? ஸோ மண் உரிமைக்காகவும், பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். பாரதியாருடைய முதல் கவிதை நூல் வந்து சுதேச கீதங்கள். எந்த வருஷம் வெளியானது அப்படின்னா 1909 வெளியானது. மதுரையிலிருந்து வெளியான விவேக பானு அப்படிங்கிற இதழில் பாரதியினுடைய எந்த பாடல் முதல்ல வெளியிடப்பட்டது அப்படின்னா தனிமை இரக்கம். பாரதியினுடைய புது கவிதை முன்னோடி யார் அப்படின்னா வால்ட் விட்மன். 20ஆம் நூற்றாண்டினுடைய இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இந்த பாரதியார் தான். தமது பாடலுக்கு தாமே மெட்டமைத்த கவிஞர் இவர் தான். முதலாக மரபு கவிதையை மாற்றி புது கவிதையை எழுதுவர் அவர் தான். மரபு கவிதையை மாற்றி புது கவிதையை புணர்ந்தவர் அவர் தான். தமிழில் புது கவிதைக்கு முன்னோடி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புது கவிதைக்கு முன்னோடி பாரதியார். பாரதியார் நினைத்தால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கு என்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னவர் வந்து நாமக்கல் கவிஞர். அவரை நினைச்சாலே சுதந்திரத்துடைய ஆவேசம் சுருக்குன்னு ஏறும் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா நாமக்கல் கவிஞர். இன்று எனக்கு வேறு பணி இருக்குது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா அப்படின்னு காந்தியடிகள் யார்கிட்ட கேட்கிறாருன்னா பாரதியார்கிட்ட கேட்கிறார். காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார்னா பாரதியார். காந்தியடிகள் சொல்றாரு இவர் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்து வஉசி சென்னைக்கு செல்லும் பொழுது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். நமது எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கு கோயில் அப்படின்னு பெயரிட்டவர் வந்து பாரதியார். பாரதியுடைய படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேச கீதங்கள், பாரதியுடைய திருப்பள்ளி எழுச்சி, ஜென்ம பூமி, பாஞ்சாலி சபதம், வசன கவிதைகள், குயில் பாட்டு, காட்சி, மாதர், நவதந்திர கதைகள், வேதாந்த பாடல்கள், சின்னஞ்சிறு கிளியே, கலைகள், இந்து தர்மம், பஞ்ச யோக சூத்திரம், சொர்ணகுமாரி, சீட்டு கவிகள், விநாயகர் நான்மணி மாலை, சந்திரிகையின் கதை, பூலோகரம்பை, இது எல்லாமே அவருடைய படைப்புகள். சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் பாதி இதிலே வந்துடும், ஆல்ரெடி பார்த்ததுலேயே வந்துடும். புதுக்கவிதையினுடைய தந்தை, கற்பூர சொற்கோ, செந்தமிழ் தேனி, வரக கவி, அமர கவி, உலக கவி, விடுதலை கவி, பாட்டுக்குறு புலவன், நெடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகாகவி, இது எல்லாமே வந்து பாரதியுடைய சிறப்புகள். புதுக்கவிதையின் தந்தை, கற்பூர சொற்கோ, செந்தமிழ் தேனி, வரக கவி, அமரக்கவி, உலக கவி, விடுதலை கவி, பாட்டுக்குறு புலவன், நெடுதில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, இது எல்லாமே அவர் சொல்லக்கூடியது. புனைப்பெயர்கள்னு பார்த்தோம்னா இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன், இதெல்லாம் அவருடைய புனைப்பெயர்கள். புனைப்பெயர்கள் மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன், இதெல்லாமே புனைப்பெயர்கள். கருத்துக்கள் வந்து மக்களை சென்றடைந்தால் போதும், தன்னுடைய பெயர் வேண்டாம் அப்படின்னு புனைப்பெயர்ல தான் அவர் கவிதைகள் நிறைய எழுதியிருப்பாரு. பாரதியார் அப்படின்னு அவருடைய சொந்த பெயர்லாம் அவர் எழுதியிருக்க மாட்டாரு. புனைப்பெயர்களில் தான் கவிதைகளை நிறைய எழுதியிருப்பாரு. புரட்சியும் விடுதலையும் குறிக்கும் சிவப்பு வண்ணம் இவரது இந்தியா இதழில் வண்ணத்துல வெளிப்பட்டது. அப்போ புரட்சி, இந்த சிகப்புங்கிறது எதை குறிக்கக்கூடியது? புரட்சியையும் விடுதலையும் குறிக்கக்கூடியது. தன் பெயரையும் தன்னையும் முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்பும் மனிதர்களுக்கு இடையில தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதியார். தமிழ்ல சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் நடக்கணும் அப்படின்னு விரும்பியவர் பாரதி. பெண்களுக்காக பாரதியார் எழுதிய குரல் வெண்பா இடம்பெற்ற இதழ் வந்து சக்கரவர்த்தினி. இந்த சக்கரவர்த்தினி இதழ் வந்து பெண்களுக்காக உள்ள நூல் தான். அதனால அவங்க அதுல வந்து எழுதியிருக்கிறாரு. குரல் வெண்பா இடம்பெற்ற நூல் வந்து இந்த இதழ் வந்து சக்கரவர்த்தினி. இறக்கும் பொழுது இதழாளராகவே இறந்தவர் யார் அப்படின்னா பாரதியார். இறக்கும் பொழுது இதழாளராகவே இறந்தவர் பாரதியார். சரிங்களா? ஸோ இதுவரையிலும் பாரதியாரை குறித்து நிறைய நம்ம இதுல பார்த்துருக்கோம். நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நீங்க இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு தடவை நல்லா 2 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் மெமரி ஆகிடும். அதனால் நல்லா படிங்க. தொடர்ந்து எக்ஸாமுக்கு நல்ல ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நல்லா படிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எபினிசெட் என்பிசி அகாடமிக்கு நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்கு நன்றி. 5 சருக்கங்கள், அது ரொம்ப முக்கியம். 5 சருக்கங்கள். அப்புறம் வங்க மொழியில் பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம்ன்ற பாடல் எழுதியிருக்கிறார் இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. பாஞ்சாலி சபதம் 412 பாடல்கள். முப்பெரும் காவியம்னு கேட்டால் பாரதியாருடையது கடன்பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், முதல் உரைநடை நூல் ஞானரதம். அவருடைய மிக முக்கியமான நூல்கள் இதெல்லாமே.
கர்மயோகி பாலபாரதி ஆங்கில இதழ் வருஷம் 1908. இவருடைய சொந்த இதழ் தான் அதெல்லாமே. வார இதழ் இந்தியாங்கிறது வார இதழ், விஜயான்றது பத்திரிகை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியான்றது வார இதழ், விஜயான்றது பத்திரிகை. வருஷம் 1907. சக்கரவர்த்தினி இதழ் வந்து 1905. இப்போ இவர் வந்து 1905ல் ஒரு இதழ், 1907, 1908. இவரோட சொந்த இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி, கர்மயோகி, பாலபாரதி. இப்போ சக்கரவர்த்தினி வந்து இதழ் வந்து பெண்களுக்காக உள்ளது. கர்மயோகி பாலபாரதி ஆங்கில இதழ். சுதேசமித்திரன் பத்திரிகையோட ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர். முதல்ல மக்களுக்கு அறிமுகம் செய்தவர். பாரதியார் பாடல்களை ரொம்ப முக்கியம். பரளிசு நெல்லையப்பர். அவர் தான் முத மக்களுக்கு பாரதியாருடைய பாடல்களை வந்து என்ன செய்றாரு அப்படின்னா அறிமுகப்படுத்துறாரு. இவருடைய அரசியல் குரு பாலகங்காதர திலகர், ஞான குரு நிவேதிதா தேவி, மகாகவி பட்டம் அளித்தவர் ராமசாமி ஐயங்கார். ராமசாமி ஐயங்கார் ரொம்ப முக்கியம். ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய பட்டம் சரஸ்வதி, இல்லத்தாரு கொடுக்கக்கூடிய பட்டம் பாரதி. எட்டயபுரம் மன்னரால் பாரதிங்கிற பட்டத்தை 11 வயசுலேயே வாங்கியிருக்கிறாரு. அவ்வளோ சிறப்பான 11 வயதிலே கவிதை எழுத படைக்கக்கூடிய ஒரு நல்ல கவிதை ஆற்றலுடைய ஒரு கவிஞர். இயற்பெயர் சுப்பிரமணியம். எட்டயபுரம் ஊர், சின்னசாமி லக்ஷ்மி அம்மையார். சரிங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம பாரதியாரை குறித்து பார்த்தோம். நன்றி. உங்களுடைய நேரங்களை இந்த பாரதியாரை குறித்து நீங்கள் பார்க்குறதுக்கு செலவிட்டமைக்கு நன்றி.